அடுத்தது ஸ்டெப்ஸ்களை குறைச்சு எழுதுங்க. அதுதான் சொல்ல வாரேன் நான். இப்ப ஒவ்வொரு ஆக்கள் ஒவ்வொரு இடத்துல படிச்சிட்டு வார. ரைட். சில நேரம் இந்த ஸ்டெப்ஸ்கள் நீங்க என்ன செய்றீங்கன்னா சும்மா கூட்டி எழுதுறீங்க. தமிழால எழுதுற வீதத்தை குறைங்கவில்லை. தமிழால கட்டுரை கட்டுரை எழுதுற விளக்கப்படுத்துற வீதத்தை குறைங்க. இப்ப நீங்க அந்த டேபிள்ல நான் பார்த்தேன் சிலரிட டேபிள்ல ரைட் அதிகரிக்கிற குறைகிற ஆயிடி அதிகரிக்கும் குறையும் எழுதி போட்டு திரும்ப என்ன செய்றீங்கன்னா அந்த ஆயிடையே கீழே கொண்டு வந்து அதிகரிக்கும் குறையும் எழுதிருக்கீங்க. அதுதானே மேல எழுதிருக்கீங்க. அதைத்தானே மேல எழுதிருக்கீங்க நீங்க. உதாரணமா பில்ல மைனஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ்ட்ரா பெருமானம் 2 -2 -2 தொடக்க எக்ஸ்ட்ரா பெருமானம் 0. இதை நீ எழுதியிருக்கிறாய் வையராஜா. அந்த பிளஸ் மைனஸை கண்டுபிடிச்சு போட்டு அதிகரிக்கும் குறையும் சொல்லியிருக்கிறாய். அப்ப இது போதும். திரும்ப இதை கொண்டு வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி தொடக்கம் எக்ஸ் -2 அதிகரிக்கும். இல்லாட்டி அதிகரிக்கிறது அவ்வளோத்தையும் லிஸ்ட் பண்ணி அதிகரிக்கும் குறையும் எழுதுற அநியாய டைம் பிள்ளை. டைமை சேவ் பண்றது மாதிரி எழுதுங்கோ. எக்ஸாம் டைமை சேவ் பண்ற மாதிரி எழுதுங்கோ. சரி. அது மாதிரி இப்ப லிமிட் அப்ளை பண்ணதீங்க நான் சொல்லி தந்திருக்கிறேன். லிமிட் அப்ளை பண்ணதீங்க கிடையணுகோடுக்கு அதுல பிள்ளை லிமிட் செய்ய வானம். பொதுவாக எடுத்து அதுக்கு எக்ஸ்டென்ஸ் அதாவது இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணி அதுக்கு வர பெருமானத்தை சுருக்கி எடுக்கிறீங்க. ஒரு டைம் வேஸ்ட் அது உனக்கு இல்ல. அது எழுத வேணும்னா நான் சொல்லியிருக்கேன் சார்ஃப் எழுது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எழுது சார்ஃப் என்ன வருது அந்த சார்ஃப் எழுதி போட்டு கண்ணால பார்த்து சொல்லியிருக்கிறது தானே. கண்ணால பார்த்து ஆன்சரை போட்டுங்க. ஆகவே வைசமன் 0 கிடையணுகோடு இவர் எழுதினா போதும். ஏன்னா கடைசி நான் 3-4 வருஷமா பிள்ளைகள் அந்த அந்த இதுக்கு மட்டும்தான் மார்க்ஸ் கொடுத்து கொண்டு வரோம். இதுதான் மார்க்ஸ் கொடுத்து கொண்டு வரோம். ஸ்கீம்ல ஏதோ இருக்கு பிள்ளைகள். ஸ்கீமை பார்த்து திருத்துற இல்ல. அப்படித்தான் சில அந்த மார்க்கிங் போகாத டீச்சர்ஸ் மாதிரி நினைச்சு கொண்டிருக்கிற. ஸ்கீம்ல ஒன்றும் இல்ல பிள்ளை. ஸ்கீம்ல ஒன்றும் இல்ல. ரைட். ஸ்கீமினி தெரியாத கடிதம் தெரியாத ஆளுக்கு தான் ஸ்கீம். ஒரு பருமட்டான ஆன்சர் தான். நீ என்ன எழுதினாலும் வேற மெதட்ல எழுதினாலும் உனக்கு மார்க்ஸ் கிடைக்கும். உனக்கு வேற என்ன மெதட்ல எழுதினாலும் மார்க்ஸ் கிடைக்கும். விளங்குதோ? அதனால இப்ப சில டீச்சர்ஸ் மாதிரி என்ன செய்யறேன்னா அந்த ஸ்கீம் படிக்கி அதுல என்ன இருக்குதோ அதை படிச்சு கொடுக்குற. அவரத்துல சைட்ல போட்டிருப்பான் அதுக்கு 5 மார்க்ஸ் உண்டு. சைடுல ஸ்கீம்ல சைடுல போட்டிருப்பான் இதுக்கு 5 மார்க்ஸ் கொடுங்கண்டு சைடுல போட்டிருப்பான். அப்ப புள்ள சரி அவர் நினைக்கிற ரைட் அந்த இடத்துக்கு தான் 5 மார்க்ஸ் இப்படி எழுதினா தான் 5 மார்க்ஸ் சொல்லி அப்படி கொடுக்குறல்ல. ரைட். ஸ்கீம் வேற அங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி எப்படி மார்க்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த டிஸ்கஷன் தான் மெயின். சரி.